ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ட்ராமா. லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நம்ம கிசில் கண்கால ட்ராமாவோட 35வது பார்ட் தான் பார்க்க போறோம். வெறும் சிறப்பு பக்கத்தை வருவாங்க. சென்னை வீட்டுல இருக்கானா மிராவை அவன் பார்த்துட்டான் நான் கேட்பாங்க. இல்லம்மா சென்னை நைட்டு வீட்டுக்கு வரல, அதனால மிராவை பார்க்கலன்னு சொல்லுவா. மிரா எங்களை பார்த்ததும் குட் மார்னிங் சொல்லுவா. வாங்க உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு கூப்பிட்டாங்க. முடியாத நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவா. மிரா இப்ப மட்டும் நீ போகலன்னா நாங்க மாட்டிக்குவோன்னு சொல்லுவா. நான் வீட்டை விட்டு போகணும்னு நீ நினைச்சீங்கன்னா நான் வீட்டை விட்டு போறேன், ஆனா என்னோட வீட்டுக்கு நான் போக மாட்டேன், வேற எங்கேயாவது போவேன்னு சொல்லுவா. அம்மா காலையில இருந்து நான் இவகிட்ட சொல்ல ட்ரை பண்றேன், ஆனா நான் சொல்றதை இவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லுவா. ஓகே நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் இப்போ என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இங்க இருந்து போயிருன்னு சொல்லுவா. வேற அவனோட பேரண்ட்ஸ் நினைச்சு கவலைப்படுறாங்க. நேற்று நைட்டு வந்து இங்க அவங்க தங்க விட்டது பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை, இப்போ அவங்க 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவா. பேரண்ட்ஸ் சில நேரம் சண்டை போடுவாங்க, ஆனா இது எல்லாமே சரியாகிடும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண போறாங்கன்னு எனக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சது தான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவா. இல்லன்னு தலையாட்டாங்க. என்னால போக முடியாது, ஏன்னா அவங்களுக்கும் பக்கத்துல எனக்குன்னு ஒரு இடம் இல்லைன்னு சொல்லுவா. எங்க பாருடா அப்பா அம்மா எங்க இருக்காங்களோ அதுதான் குழந்தைங்களுக்கான இடம்னு சொல்லுவாங்க. இந்த நாள் வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணும்போது நான் என்னோட அம்மா கூட இருக்கலாம்னு நினைச்சேன். இதை நான் அவங்க கிட்டயுமே சொல்லியிருக்கேன். ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்களா, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்ன லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க. நான் என்னோட அப்பா கூட இருக்கணும்னு நினைச்சதே கிடையாது, ஏன்னா அவர் என்னோட அப்பா கிடையாது. ஏன்னா அவரோட அப்பாவுக்கு பையனா மட்டும்தான் இருப்பாருன்னு சொல்லுவான். உன்னோட அப்பா இப்ப தனியா இருக்காருன்னு சொல்லுவாங்க. அதான் அப்பாவுக்காக தாத்தா இருக்காரு, எப்பவுமே அவர் அங்கதானே இருக்காருன்னு கேட்பா. உன்னோட தாத்தா செத்துட்டு இருக்காரு, உன்னோட அப்பாவுக்கு இப்ப நீ தேவைன்னு சொல்லுவாங்க. அம்மா தாத்தா தான் பண்ண மாட்டாருன்னு சொன்னார்ல, அவர் என்கிட்ட போய் சொன்னாரான்னு கேட்பான். மிராவுக்கு ஒண்ணும் புரியாது. தாத்தாவுக்கு என்னாச்சு, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்பான். உன்னோட தாத்தா சாக போறாரு, தன்னை அவரு கொண்டுக்க போறாருன்னு சொல்லுவாங்க. மிராவுக்கும் கஷ்டமா இருக்கும், செனுக்கும் கஷ்டமா இருக்கும். 2 பேருமே அழ ஆரம்பிச்சிருவாங்க. அன்னைக்கு சொன்னாடு உங்ககிட்ட கேட்டப்ப நீ ஒத்துக்கிட்டு இருந்திருக்க கூடாது. ஒரு சிறு பைசாவுக்கு பிரச்சனை வந்தப்ப நீ ஒரு வார்த்தை கூட பேசல, ஆனா இப்ப நீ என்கிட்ட வந்து பிறகுல பத்தி கம்ப்ளைண்ட் பண்றியான்னு பாரு. ஓகே நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க சொன்னதும் சரி, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இப்ப நான் உங்ககிட்ட சொல்யூஷனை கண்டுபிடிக்கத்தான் வந்தா இந்த இடத்துல சுனைட் தான் எல்லா முடிவையும் எடுத்துக்கிட்டு இருக்கானே. அதனால சுனைட் பிறகுலுக்கு இந்த வேலையை கொடுத்தான்னு கேட்பாங்க. நியூஸ் ரிலீஸ் ஆகாம இருந்தப்ப பிறகுல் தான் நமக்காக உதவி பண்ணான். இப்ப நான் அவகிட்ட போயிட்டு என்ன சொல்றதுன்னு கேட்பாரு. இது மட்டும் கிடையாது, இன்னைக்கு இது நடக்குது, நாளைக்கு வேற ஏதாவது நடக்கத்தான வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க பேசாம இருந்தீங்கன்னா நான் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சார் நான் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கேன், என் கண்ணுல இருந்து எதுவும் தப்பாது, நீங்க எதை நினைச்சும் கொல்லப்படாத, எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன். பேசா அவளோட மாமியார் கூட ஷாப்பிங்க்கு போறான், நீ அவங்க கூட போனீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லுவாரு. இருக்கிற பிரச்சனை இல்ல, இது வேறையா, இங்க ஏற்கனவே தீ பத்திக்கிட்டு எரியுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சார் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்ல வருவாரு. கதவு தட்டு சத்தம் கேட்கும், உள்ள வர சொல்லுவாரு. ஒரு சார் நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவான். வலைக்கும் சலாம், நல்லவனை பத்தி பேசிட்டு இருந்தான், அவனும் வந்துட்டான்னு சொல்லுவாங்க. ரமடான் விசிட் இன்னைக்கு ஈவினிங்னு கேள்விப்பட்டேன், நான் ஏதாவது உதவி பண்ணலாமான்னு கேட்கத்தான் வந்தேன்னு சொல்லுவான். நல்ல விஷயம் திடீர்னு உனக்கு இதுல இப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு கேட்பாங்க. ஏன்னாப்பா நம்மளோட ஆளுங்க எல்லாத்தையும் பாத்துக்கோங்கன்னு போன்னு சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்ப்பேன். சுனைட் வெயிட் பண்ணி எனக்கு பதிலா வேற ஒருத்தவங்களை கிளாஸ பாத்துக்க சொல்லிருக்கீல, அவங்க கிட்ட பசங்களை குழப்பாம இருக்க சொல்லு. இதெல்லாம் பார்க்கும்போது ஆட்டை பிடிச்சு நிறையோட பொறுப்புல விட்டா மாதிரி தெரியுது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தோன்னு தெரிஞ்சும் எதுக்காக நீ அவளுக்கு இந்த பொறுப்பை கொடுத்தேன்னு கேட்பாங்க. பாருங்களேன், எல்லாருக்கும் கடந்த காலத்தை பத்தி பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. சித்தப்பா நான் சொல்றது சரிதானே, இந்த குடும்பத்தோட மருமகனை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் எந்த ஒரு உரிமையும் இல்லதானே. பிறகுல அன்னைக்கு தண்டனை அனுபவிச்சாங்க, இன்னைக்கு இந்த பொறுப்புல இருக்கத்தான முழு உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஒருவேளை அதே மிஸ்டேக்க திரும்பவும் பண்ணாங்கன்னா உங்களோட கண்ணீரை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சித்தப்பா அடுத்து என்ன பண்ணணும் உங்களுக்கு தான் தெரியும்லன்னு கேட்பேன். லைனா யார் கிராஸ் பண்ணாலும் சரி, உங்ககிட்ட இருந்து நான் இதைத்தான் எதிர்பார்க்கறேன்னு சொல்றாங்க. ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். நீ கேட்ட கேள்விக்கு என்ன பதிலும் உனக்கு கிடைச்சிருச்சான்ற மாதிரி சாடி ரியாக்ஷன் கொடுப்பாரு. அம்மா நம்ம இப்ப போய் தாங்கணுமா, அப்பா கிட்ட நீங்க பேசுனீங்களான்னு கேட்பா. அவனோட அப்பா கிட்ட பேசினா நம்ம போறதுதான் சரியா இருக்குன்னு அவர் சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. பிசாவில இதெல்லாம் ஏத்துக்க முடியாது, என்ன நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பான். ஒரு சிறப்பத்ததும் என்னாச்சுன்னு கேட்பாங்க. நானும் உங்க கூட ஷாப்பிங் வரேன், நம்ம பொண்ணு இப்படி தனியா விட முடியும்னு கேட்பாங்க. ஹாஸ்னாவுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, முறைச்சு பார்த்துட்டு இருப்போம். அவனோட அம்மா வருவாங்க, நல்லா தாராளமா இருக்கட்டும்னு என்னோட பையன் பெரிய காரை அனுப்பிடுறான். சரி சீக்கிரமா வாங்க நம்ம போகலான்னு கூப்பிடுவாங்க. திரும்பி ரிமோட வீட்டுக்கு வெளில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னாச்சு, எதுக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. அவங்க கிட்ட பேசுறதான் வந்தா ஒரு 5 நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசுறாங்கன்னு கேட்பா. நீங்க ஏதாவது பேசுறோம்னு நினைச்சீங்கன்னா ஒரு செட்டை போயிட்டு பேசுங்கன்னு சொல்றாங்க. எல்லாமே இந்த இடத்துக்கு நான் புதுசா வந்திருக்கேன், அதனாலதான் எனக்கு ஷையா இருக்கு, உங்ககிட்ட நான் பேசுறாங்கன்னு கேட்பா. சரி உள்ள அவங்க பேசலாம்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போவாங்க. கிளம்பில் சவுண்ட் கேட்கவும் 2 பேரும் ஃபாஸ்டா வந்து கதை திறப்பாங்க. வேறதான் வந்திருப்பா, வாடச்சலன்னு வெல்கம் பண்ணாரு. நான் தாத்தா கிட்ட பேசணும்னு சொல்லுவா. வெயிட் பண்ண நம்ம 2 பேரும் பேசலாம்னு சொல்லாரு. முதல்ல நான் தாத்தா கிட்ட பேசணும்னு சொல்லுவா. உன்னோட தாத்தா கிட்ட நீ என்ன பேச போறேன்னு கேட்பாரு. தாத்தா இன்னும் முடிவு பண்ணிருக்காருன்னு மிரியம் என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாட்டுக்கு போயிடுவா. 11 அவங்க 2 பேரும் பேசிட்டோம்னு சொல்லாங்க. சரி மீரா இங்க வந்துட்டானா நான் மிரியமுக்கு கால் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிடாரு. சொல்லுங்க என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. நான் பிரச்சனைல இருக்குன்னு சொல்லுவான். சரி என்ன பிரச்சனைல இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ஒரு ஆண் தான் பிரச்சனைக்கு காரணம், இதை பத்தி யாருக்கிட்ட
யார்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவா. பிரச்சனைக்கு காரணம் உங்களோட ஹஸ்பண்ட் கேட்பாங்க. இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் என்ன முன்னாடியே விட்டுட்டு போயிட்டாரு, எனக்குன்னு ஒரு பையன் இருக்கான், அவர் என்ன குழப்பிட்டாரு, இஸ்லாம் மதத்தோட சட்டத்தை பத்தி எல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாதுன்னு சொல்லுவா. சரியா, அவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு அதை பத்தி சொல்லுன்னு கேட்பாங்க. அவருக்கு கல்யாணம் ஆகி இருந்தாலும் அவர் விருப்பப்பட்டா இன்னொரு பொண்ணை அவரால் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு அவர் என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லுவா. இதை பத்தி டெலிவிஷன்ல உள்ள பெரியவங்க கிட்ட பேசுறதுதான் சரியா இருக்கும், எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இதை பத்தி அவங்க கிட்ட சொன்னா அவங்க என்ன துரத்திடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு, அதனாலதான் உங்ககிட்ட பேசத்தான் வந்தேன். வேற ஏதாவது வழி இருந்தா நீங்க என்கிட்ட அதை பத்தி சொல்லுங்கன்னு கேட்பா. கதவு தட்டு சத்தங்களுக்கும் யாருன்னு போயிட்டு பார்ப்பாங்க. செனிப்பு தான் வந்திருப்பா. என்னச்சரா திடீர்னு வந்திருக்கேன், இந்த ஒரு விஷயம் இல்லதான்னு கேட்பாங்க. அம்மா, நான் உங்களை பக்கத்தாக தான் வந்தேன்னு சொல்லுவா. சரிடா, நான் முன்னாடியே உள்ளவன்னு சொல்லியிருந்திருப்பான், ஆனா வீட்டுல வேற ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு லேடி டெலிவிஷனுக்கு புதுசா வந்தாங்கல்ல, அவங்களோட பையன் கூட அவங்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க பையனோட பேரு ஈஃபான்னு கேட்பா. எனக்கு அவனோட பேர்லாம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. போன் ரிங் ஆகிற சவுண்ட் கேட்கவும் போன் இங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு எடுத்து பார்ப்பாங்க. ஒரு இளம் பெரிய வந்துட்டா என்ன பண்றதுன்னு போனை எடுத்த இடத்துல வச்சிருவாங்க. அவன் முதல்ல அவங்களை இங்க இருந்து போக சொல்லுங்கன்னு சொல்லுவா. ஏன்னு கேட்பாங்க. அப்பா என்ன ஒரு லேடியை பக்கறதுக்காக கூட்டிட்டு போனார்ல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப நீங்களும் சின்னடி வந்து என்ன காப்பாத்தினீங்களா, அந்த இடத்துல இவங்களும் இருந்தாங்கன்னு சொல்லுவா. சரிடா, எனக்கு புரியுது, நீ முதல்ல பொண்ணு அனுப்பிடுறாங்க, அது மேல இப்ப பயங்கரமா கோவம் வரும், இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவும் இல்ல, கிளம்புன்னு சொல்லுவாங்க. என்ன சின்ன கேப்பா, நீ வேற யார்கிட்டயாவது போயிட்டு உன்னோட பிரச்சனையை சொல்லுன்னு சொல்லுவாங்க. எங்க நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுவா. நான் புரிஞ்சுக்க வேண்டியதை ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டா, நீ கிளம்புன்னு சொல்லுவாங்க. நதிரெல்லாம் அடுத்து எதுவும் பேச முடியாது, வெளில போயிடுவான். இப்பதான் போன் எடுத்து பார்ப்பாங்க. மீரா வீட்டுக்கு பத்திரமா வந்துட்டா, தேங்க்யூ மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் போன் இங்க வச்சா சரியா இருக்காதுன்னு கிச்சன்ல போயிட்டு ஒளிச்சு வைப்பாங்க. மீராவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். தாத்தாவை ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருப்பா. மீரா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, இந்த வீட்டுல இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனையே நீ தானு சொல்லுவாரு. தாத்தா அவங்க சொன்னதெல்லாம் உண்மையானு கேட்பான்னு சொல்லுவாரு. நீங்க கோவமா இருக்கிறதால தான் இப்படி பண்றீங்களா, அப்பா மேல நீங்க கோவமா இருக்கீங்களான்னு கேட்பா. இல்லடா, அப்படிலாம் எதுவும் இல்ல, ஒருவேளை நான் கோவமா இருந்தேன்னா நர்சிங் ஹோமுக்கு தான் போவேன், இது மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லுவாரு. அப்புறம் எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்பா. உன்னோட மூளையே கொஞ்சமாவது யூஸ் பண்ணுன்னு சொல்லுவாரு. நீங்க யாரு, சுயவியல்கனி, நீங்க எப்படிப்பட்டவரு, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவரு, ரொம்ப ஸ்மார்ட்டானது, அதுக்கப்புறம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, உங்களோட உடம்புல இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. முன்னாடி மாதிரி உங்களால ஸ்ட்ராங்கா இருக்க முடியல, மத்தவங்க உங்களை பாக்குற பார்வையை பார்க்கும்போது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. உங்க பையனுக்கும் பக்கத்துல நீங்க போக கூடாதுன்னு நினைக்கிறீங்க, உங்க பையனுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் நீங்க சுமையா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. கடைசியா நீங்க செனப்புக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சீங்க, ஆனா அதை கூட உங்களால பண்ண முடியல. இதே மாதிரி ஃபீலிங்ஸோட முட்டாள்தனமா வாடுறது உங்களுக்கு பிடிக்கல, அதனால தானே இப்படி பண்றீங்கன்னு கேட்பா. அவ்வளவுதான், நீ எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லுவாரு. உங்களுக்கு தெரியுமா, நான் கம்மியான மார்க் வாங்கும் போது எனக்கும் இதே மாதிரி தான் தோணும். ஒரு வண்டி வந்து என்ன முதுற மாதிரி எனக்கு தோணும், இல்லைன்னா பெரிய கப்பல் கடலுக்குள்ள முழுகிற மாதிரி எனக்கு தோணும். எக்ஸாம் அப்போ அப்பாவை பத்தி யோசிக்கும் போது பெரிய கப்பல் எனக்கும் பக்கத்துல வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும்னு சொல்லுவா. அவனோட அப்பா அவங்க கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கறான், ஏன்னா அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நானும் அவங்க கிட்ட இதே மாதிரி தான் நடந்துகிட்டேன். நான் சொல்றது மட்டும்தான் சரின்னு அவன் நினைச்சான், அதனால அவன் வேற எதையுமே பார்க்கல. சோ நீ கோவப்படுற மாதிரி இருந்தா கூட என் மேலதான் நீ கோவப்படணும், உன்னோட அப்பா மேல நீ கோவப்படக்கூடாது. அவனோட அப்பா கிட்ட நீ நல்ல விதமா நடந்துக்கோ. அவனோட அப்பா எனக்கும் பக்கத்துல இருக்கும்போது டூரிஸ்ட் கப்பல் மாதிரி தான் எனக்கு தெரியும். நான் கிரூஷர்னு சொல்லுவாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பா. நான் போர்க்கப்பல்னு சொல்லுவாரு. மீராவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், கையை பிடிச்சுக்குவா. அவனோட அப்பா உன்னை ரொம்ப லவ் பண்றாரு, போர்க்கப்பலோட விலை ஏற்கனவே முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவாரு. மீராவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஹக் பண்ணிட்டு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிருவா. கால் வரையும் யாருன்னு பாப்பாரு. இப்ப நான் இந்த கலாட்டம் பண்ணு சொல்லுவாரு. சரி நான் போறேன்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு மாதிரி ஏக்கத்தோட பாத்துக்கிட்டே போவா. சுயவே நான் கமிட்டில உங்களுக்காக சைன் பண்ணிட்டேன், ஆனா நீங்க எப்படி வருவீங்கன்னு கேட்பாங்க. என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லுவாரு. இந்த முறை தாத்தா என்ன பிளான் பண்ண போறாருன்னு தெரியல. கடையில உள்ள லேடி ஆயிஷாவை பத்தி பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. இவங்க எங்க கடையோட ரெகுலர் கஸ்டமர், இவங்க அளவுக்கு பெரிய மனசுல யாரையும் நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. என்னமா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், என்னோட கெஸ்டும் ரொம்ப பெரிய ஆளுங்க தான், இந்த பொண்ணு தான் என்னோட பையன் கல்யாணம் பண்ணிக்க போறான், என்னோட மருமகளுக்கு பிடிச்ச மாதிரி காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஹஸ்னாக்கும் ஹுரசருக்கும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், தனியா போயிட்டு உட்காந்துருவாங்க. ஆயிஷா ஒரு வளையல போட்டு விட்டு, இந்த வளையல் எனக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நான் போட்டிருக்கிற வளையலுக்கும் இந்த வளையலுக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்ல, ரெண்டும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவா. அக்கா ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்கு, என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லுவாங்க. அவன் பக்கத்துல இருக்கும்போது நல்லபடியா தான் நடந்துக்கிறாங்க, ஒருவேளை நம்ம பக்கத்துல இல்லைன்னா எப்படி நடந்துக்குவாங்கன்னு யாருக்கு தெரியும். மேபி இது எல்லாம் தலைக்கெல்லாம் மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் செனிப் தான் காரணம், இவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. ஹாசனா நீ உன்னோட இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணாம இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லுவாங்க. எங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அவன் மேல உங்களுக்கு பாசம் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு கேட்பாங்க. உன்னோட காரணமும் வேற, என்னோட காரணமும் வேற, நீ உன்னோட பொண்ணு நினைச்சு கவலைப்படுற, நான் நம்மளோட குடும்பத்தை பத்தியும் நம்மளோட ட்ரெடிஷனை பத்தியும் பேசிட்டு இருக்கேன். செனிப் மட்டும் மிஸ்ஸஸ் அம்மாவா ஆகணும்னு என்னோட வழியில குறுக்க வந்தானா அப்போ அவளுக்கு நல்ல படத்தை கத்து கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. பிறகு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, செனிப் கிளாஸ்க்கு வருவா. கேலண்டரை வச்சு கால்குலேட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. பசங்களும் பதில் சொல்லுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி கால்குலேட் பண்ணா 2067 வருது, ஆனா நம்ம இப்ப 2067 இல்லதானு கேட்பான். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லாமனு செனிப் கையத்துக்கோ அவனு கூப்பிட்டாங்க. இப்ப நீ சொன்ன
நிலா அதை உன்னோட மைண்ட்லயே கால்குலேட் பண்ணியான்னு கேட்டுட்டு அந்த பொண்ணு பாராட்டுவா. அடுத்து இவ கேட்ட கேள்விக்கான பதில எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பான். பூமிக்கு பக்கத்துல நிலா இருக்கும், பூமி சுத்துறத வச்சுதான் இது எல்லாமே கால்குலேட் ஆகுதுன்னு சொல்லுவான். அப்ப பூமி சுத்தமா இருக்கத்தான வாய்ப்பு இருக்கான்னு ஒரு பொண்ணு கேட்பான். நிலா, பூமி, சூரியன் மூணுத்தையுமே வரைஞ்சிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பான். நிலா பூமியை சுத்தி வரும், பூமி சூரியனை சுத்தி வரும், இதுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுவா. ஏன்னு ஒரு பொண்ணு கேட்பான். ஏன்னா பெருசா இருக்கிறதுக்கு தான் கிராவிட்டி அதிகமா இருக்கும், அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுவா. சரி, எதனால இது எல்லாமே நடக்குதுன்னு கேட்பா. சிங்க்ல நம்ம தண்ணி திறந்து விடும்போது அது ஒரு மாதிரி சுழல் மாதிரி மாறும்ல, அதே மாதிரி தான் எல்லா பூமியை சுத்துறதுக்கு 27 நாள் 7 மணி நேரம் ஆகும். பூமி சூரியனை முழுசா சுத்தி முடிக்கிறது வருஷத்துக்கு 2 முறை இல்லைன்னா 3 முறை நடக்கும்னு சொல்லுவா. பசங்க அடுத்து எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க, ஹாப்பியா பார்த்துட்டு இருப்பாங்க. சினிப்பால மிஸ் சம்மாவா ஆக முடியாதுன்னு நம்ம தெரியப்படுத்தணும், மற்றதெல்லாம் ஈஸின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணா சுனேடிக்கு ரொம்ப டச்சிங்கா இருக்கும்னு ஹாசன சொல்லுவாங்க. ஈவினிங் இஃப்தாருக்கு சினிப்பையும் வர சொல்லுன்னு சொல்லவும் ஏன்னு கேட்பாங்க. முழுசா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னால நீயா எதையாவது முடிவு பண்ணிக்காதுன்னு சொல்லுவாங்க. அக்கா, எப்போது நீங்க இதே மாதிரி அறிவாளியா இருங்கன்னு சொல்லிட்டு ஹாசனா கிளம்பிடுவாங்க. இங்க இன்னும் பர்ச்சேஸ் முடிச்சிருக்காது, இன்னும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு கிஃப்டா கொடுக்கலான்னு வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. வேணாங்க, எங்களால இது எல்லாத்தையும் ஏத்துக்க முடியாது, ஆனா எங்க வீட்டு மருமக செனிப்க்கு இதை கொடுக்கலாம், அவளுக்காக நீங்க இதை பேக் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆயிஷாவுக்கு இப்பவும் ஹாப்பியா இருக்கும், சரி பேக் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஃபேஸாவுக்கு இதுல சுத்தமா விருப்பம் இருக்காது, ஹாசனா ஏதோ பிளான் பண்றாங்கன்னு ஹரசர் புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு மீரா பாட்டுக்கு அழுதுகிட்டே இருப்பா. என் வீட்டை விட்டு போனதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு நினைச்சிக்காத, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லாரு. நானும் தாத்தாவும் வீட்டுல இருந்தப்ப தாத்தா கீழே விழுந்துட்டாங்க, நான் தான் தாத்தாவை கவனிக்காம இருந்துட்டேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப கூட தாத்தாவுக்கு அட்டாக் வந்துச்சு, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவா. மீரா, நீ இப்படி நினைச்சினா இது எல்லாத்துக்கும் சினிப், மரியம்னா எல்லாரும் காரணம்னு சொல்லலாம். எங்க பாருடா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, உன்னோட தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவ்வளவுதானே சொல்லாரு. ஒருவேளை உங்களுக்கு இதே மாதிரி டிசீஸ் வந்திருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேப்பா. என்னோட வேலையில சூசைட் பண்ண ட்ரை பண்ண நிறைய பேரை நான் பாத்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போது கவலையோட எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்லைன்னா இனிமே அது மாதிரி நம்ம எழுந்திருக்க மாட்டோம்னு நினைக்கும் போது ஒரு ஹோப் இருக்கிற மாதிரி தோணும்னு சொல்லாரு. தாத்தாவும் அதே மாதிரி தான், அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்குன்னு சொல்லுவான். ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போது அவருக்கு புதுசா எழுந்திருக்கிற மாதிரி தோணக்கூடாது, நாம தான் அவருக்கு ஹோப்பை கொடுக்கணும். ஒரு முறை ஒருத்தவங்க சூசைட் பண்ணி தப்பிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அவங்க சூசைட் பண்ணிக்கணும்னு நினைச்சது கிடையாது. அடுத்து அவங்க பாக்குற விதமும் அவங்களோட ஒப்பீனியனும் மாறிடுன்னு சொல்லாரு. இதனால உங்களோட கல்யாண வாழ்க்கைக்கு பிரச்சனை வருமானு கேப்பா. நீ என்ன சொல்றன்னு கேப்பாரு. உங்களோட ஒப்பீனியனும் மாறத்தான வாய்ப்பு இருக்கான்னு கேப்பான். எங்க பாருடா, நீ டாபிக் சேஞ்ச் பண்ணாதான் நம்ம இப்ப வேற ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம்னு சொல்லாரு. சொல்லுங்க, நீங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டீங்களான்னு கேப்பா. இல்லடா, இது நம்மளோட டாபிக் கிடையாது, இப்ப நம்ம உன்னோட தாத்தாவை பத்தியும் உன்னை பத்தியும் தான் பேசிட்டு இருக்கோம். நீ எதை நினைச்சு வருத்தப்படாத, நான் உனக்கு அப்புறமா பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். இப்ப நீ பிரேக் எடுத்துக்கொண்டு சொல்லிட்டு கிளம்பலான்னு பாப்பாரு. வாழ்க்கையில எக்ஸாம் தவிர்த்து நிறைய முக்கியமான விஷயம் இருக்குன்னு இப்பதான் எனக்கு புரியுது. மிஸ்ஸஸ் மரியமுக்கும் செனிப்க்கும் அல்லாதான் உதவி பண்ணுன்னு சொல்லுவா. நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேப்பாரு. ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவா. சொன்னிட்டு பார்த்தா நினைக்க பாரு, இல்ல அவன் என்ன பாக்கல, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவா. நான் சொன்னிட்டு பாக்கணும்னு சொல்லுவாரு. சரி, நான் போயிட்டு கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போவேன். அதே டைமுக்கு கால் பண்ணி இப்ப நீங்க எங்க இருக்கீங்க, உடனே நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லுவா. அதான் நான் காலையில உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லாரு. அவங்க கிட்ட வேற ஒரு விஷயத்த பத்தி பேசணும், உடனே வாங்கன்னு கூப்பிட்டுவா. இப்போதைக்கு என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாரு. அவங்க உள்ள வந்ததுமே அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லாரு. வாலைக்கும் சலாம்னு சொல்லிட்டு இன்னும் சில வார்த்தைகளை சொல்லி ரொம்ப லென்த்தியா வெல்கம் பண்ணுவேன். சொன்ன நீ ஃப்ரீயா இருக்கேன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லாரு. இவ்வளவு லென்த்தியா நான் வெல்கம் பண்ணும் போதே நான் ஃப்ரீயா இருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், என்ன சொல்லணும் சொல்லுவான்னு வைப்பேன். குடும்ப சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த பத்தி தான் பேசணும்னு சொல்லாரு. சொன்ன திரும்பி வைப்பான். உடனே பகாதூர் வெளில போயிடுவோம். குடும்பத்தை நினைச்சு நீங்க கேர் பண்றதை நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லுவேன். எல்லாருக்குமே குடும்பம் தான் முக்கியம், குடும்பத்துல உள்ள பிரச்சனை எல்லாத்தையுமே குடும்பத்தோட தலைவன் தான் பாத்துக்கணும். என்னோட ப்ரீஷியஸான பொண்ணை நான் உனக்கு கொடுத்திருக்கேன், நீ ரொம்ப நல்லவன்னு பெருமையா சொல்லிட்டு இருப்பாரு. சரி சொல்லுங்க, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்பேன். என்னை பத்தி துளியளவு கூட யோசிக்கலாம், நான் செனிப்போட அப்பாவா எனக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு பொசிஷனை கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லாரு. அந்த பொசிஷனுக்கு தகுதியானவங்களா நீங்க தான் உங்களை மாத்திக்கணும், அதுக்கு பதிலா பொசிஷன் மாறாது. நீங்க உங்களோட வேலையை நல்லபடியா பாக்குறதால தான் நிறைய ஏழைங்க சந்தோஷமா இருக்காங்க. இந்த ரோசரியில உள்ள மணி மாதிரி நாம எல்லாரும் உன்னோட ஒன்னா இணைஞ்சிருக்கோம். ஏழைகளுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கிற ரொம்ப பெரிய பதவியை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அல்ல எல்லாருக்குமே அவங்க செய்யற வேலைக்கான பலனை கண்டிப்பா கொடுப்பாருன்னு சொல்லுவோம். எங்களோட சிச்சுவேஷன்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்கும், சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஆரிஃப் நைமு பார்த்ததும் அஃபான் நமக்கு நிறைய டொனேட் பண்ணிருக்காரு, வாங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிட்டோம். என்ன இவ்வளவு பொருள் வந்திருக்கு, நமக்கு நிறைய பொருள் தேவைப்படுச்சான்னு கேட்பாரு. அஃபான் ரொம்ப நல்ல மனசுக்காரரு, அதோட நம்ம குடும்பத்துல ஒருத்தர் ஆகிட்டாரு, அதனாலதான் இவ்வளவு பொருள் கொடுத்துருக்காரு. சரி சரி, ட்ரக் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கு, வாங்கன்னு கூப்பிட்டோம். ஆரிஃப் உங்களை பத்தி என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணா, ஆனா நீங்க யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்ல, சொல்றீங்களான்னு கேட்போம். சென்னையோட அப்பான்னு ரொம்ப பெருமையா சொல்லுவாரு. இவரு சென்னையோட மாமனார்னு சொல்லிட்டு ஆரிஃப் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். அவன் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, எனக்கு மருமக மாதிரி தானே, அதனாலதான் அப்படி சொன்னேன்னு சொல்லாரு. உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லுவான். எனக்கும் ஹாப்பியா இருக்குன்னு சொல்லாரு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, இன்னும் 2 ஆளுங்க
குழந்தைங்களை அனுப்பிவிட்டு எல்லா பொருளையும் சீக்கிரமா எடுக்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க இந்த பொருளை எடுக்கிறதெல்லாம் சரியா இருக்காதுன்னு சொல்லுவோம். நீ ஏன்பா இப்படி சொல்லிட்டு இருக்க? இங்க இருக்கிற நாங்க எல்லாரும் ஒண்ணுதான். இந்த ரோசரில இருக்கிற மணி மாதிரி நாங்க எல்லாரும் உன்னோட ஒன்னா இணைஞ்சிருக்கோம். நல்லது கிட்டதுன்னு எதுவும் கிடையாது. அல்லா கிட்ட மட்டும்தான் அதிகப்படியான மன்னிக்கிற குணம் இருக்குன்னு சொல்லுவாரு. இங்க சொல்றதுல எனக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்ல. ஆனா இந்த வேலையை பத்தி தெரிஞ்சவங்க இந்த வேலையை செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். நீ என்ன சொல்ற? நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாரு. அது ஒண்ணும் இல்ல, என்னோட மாமனார் சொல்ற வேலை எல்லாத்தையும் ஆரிஃப் செய்யறாருல, அதே மாதிரி தானே சொல்லுவோம். அவன்பா நீ சொல்றது சரிதானே சொல்லுவாரு. உடனே தன்னோட கார்டை கொடுப்போம். நம்ம எல்லாரும் சொந்தக்காரங்க ஆகிட்ட உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஷாப்பிங் முடிச்சுட்டு எல்லாரும் வந்துருவாங்க. நான் இங்க இருந்து கிளம்பிடுவாரு. பைசா இந்த பொருள் எல்லாத்தையும் நான் உனக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏழைகளுக்காக இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா கூட சொல்லுங்க, நான் அனுப்பிடுறேன். சரி நீ என்ன பண்ண சொல்லு, உனக்கு வேணுங்கிற பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அனுப்பிப்பேன். கார்ல நிறைய பொருள் இருக்கு. ஆனாலும் ஹரிசா சொல்லுவாங்க, ஆனா இது எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலன்னு அம்மா சொல்லுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. பைசாவுக்கு இதெல்லாம் தேவைப்படலன்னு சொல்லுவாங்க. அம்மா எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இதெல்லாம் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு பைசா பாட்டுக்கு கோவமா கிளம்பிடுவா. அத்தை நான் எங்களை தான் பிளேம் பண்ணோம். அடுத்த முறை பெட்டரா வாங்கி தரோம். அம்மா நான் சொல்றது சரிதான் கேட்பேன். அவன்பா நீ சொல்றது சரிதான், அடுத்த முறை நிறைய வாங்கி தரலான்னு சொல்லுவாங்க. சரிப்பா நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு ஹாசனாவும் ஹுரசரும் உள்ள போயிடுவாங்க. அப்பா இந்த டைமண்ட் என்ன பண்றது, இதையும் ஏழைகள்கிட்ட கொடுக்கலாமான்னு கேட்பாங்க. அம்மா எல்லாத்துக்கும் சரியான நேரம் வரணும், நீங்க வெயிட் பண்ணுங்க. என்னாச்சுன்னா உங்களை ஏதாவது வருத்தப்பட வச்சுட்டோன்னா வாங்க போகலான்னு கூப்பிடுவோம். சினிப்பு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஓகே இன்னைக்கு படம் இதோட முடியுது, இப்ப நீங்க கிளம்பலாம். வேற எதை பத்தியாவது தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, ஓகேவா? இன்னைக்கு நீங்க நிறைய படம் கத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு தானே? நீங்க கணக்கு படம் கத்துக்கிறது நமக்குள்ளே இருக்கட்டும், உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க சொல்லக்கூடாது. ஒரு சருக்கு இதை பத்தி தெரியக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு கேட்பாங்க. பசங்க எல்லாரும் சரின்னு சொல்லுவாங்க. பிற்குள் பேசின எல்லாத்தையுமே ஆரிஃப் கேட்டிருப்போம். திரும்பவும் நீ ஆரம்பிச்சுட்டேன்னு புலம்பிட்டு இருப்போம். ஹுரசர் இந்த பக்கமா வருவாங்க. பைசா இதுக்கப்புறம் நீ எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாதானே ஹுரசர் சொல்லுவாங்க. பைசா இதுக்கப்புறம் நீ எந்த ஒரு விஷயம் பண்ணக்கூடாது, நான் சொல்றது மட்டும் தான் நீ கேட்கணும்னு ஹசனா சொல்லுவாங்க. ஹுரசர் ஆரிஃபை பத்துருவாங்க. கதவு க்ளோஸ் பண்ணிட்டு அவங்கள பக்கத்துக்காக போவோம். வெளில யாரோ இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆரிஃப் தான் வந்திருப்பானு பிற்குள் எட்டி பாப்பா. அவன் நிறைய பொருளை எடுத்துட்டு வந்திருந்தாரு. அது எல்லாத்தையும் நாங்க எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அதோட ஃப்ரெஷ்ஷான பீஸ் இப்ப வந்திருக்கணும், ஆனா ஒண்ணு கூட வரலன்னு சொல்லுவோம். பேக்கர்ல யாரும் இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணலன்னு ஹுரசா சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பகதீரங்க வந்திருப்பானு கேட்பேன். இது அவனோட வேலையா உன்னோட வேலையா? எங்க கிட்ட சொன்னா தானே நாங்க ஏதாவது பண்ண முடியும்னு கேட்பாங்க. மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் நானே உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லுவோம். சரி கிளாஸ் ரூம்க்கு இல்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு ஃபேஸா கேட்பா. உனக்கு அடுத்து ஹுரசர் தான் கிளாஸ் எடுத்து இருந்தாங்க, அதனாலதான் உங்களை பாக்குறதுக்காக இங்க வந்தேன்னு சொல்லுவோம். சரி நாங்க இப்ப செனிப்பை பார்க்கணும். செனிப்பு உள்ள இருக்காளான்னு கேட்பாங்க. நான் உள்ள போகலான்னு நினைச்சேன், ஆனா உங்களை பார்த்ததுமே இங்க வந்துட்டேன். செனிப்பு உள்ள இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம். சரி நீ போயிட்டு உன்னோட வேலையை பாருன்னு சொல்லுவாங்க. உடனே கிளம்பிடுவோம். பிறகுல இவங்களை பார்த்ததுமே அலர்ட் ஆகிருப்பா. அதனால வேற ஒரு படத்தை சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. 3 பேர் உள்ள வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவாங்க. பசங்க எல்லாரும் வலைக்கும் சலாம்னு சொல்லுவாங்க. எனக்கு படம் இதோட முடிஞ்சிச்சு தானே, நாங்க எதுவும் குறுக்க வரல தானே கேட்பாங்க. அப்பெல்லாம் எதுவும் இல்ல, லெசன் இதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவா. பசங்க எல்லாரும் கிளம்பிடுவாங்க. பிறகுல நாங்க ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட பேசணும்னு ஃபீஸா சொல்லுவா. சினிப்பு இங்கிருந்து போகலான்னு பப்பா தடுத்துருவாங்க. சினிப்பு நம்ம குடும்பத்துல ஒரு ட்ரெடிஷன் இருக்கு, இதே மாதிரி இஃப்தாருக்கு குழந்தையோட போகணும். சின்னோட மனைவியா மிஸ்ஸஸ் அம்மாவா நீ தான் முடிவெடுக்கணும்னு சொல்லுவாங்க. இவங்க நல்லதுக்காக தான் சொல்றாங்கன்னு நினைச்சு ட்ரெடிஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவா. சரி எந்த குழந்தையோட நம்ம போகணும்னு நீ தான் முடிவெடுக்கணும்னு சொல்லுவாங்க. எங்க உள்ள குழந்தைங்களே செலக்ட் பண்ணலாம். ஹுமைரா இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயா இருக்கியான்னு கேட்பா. அக்கா இன்னைக்கு ஈவினிங் நான் ஃப்ரீயா தான் இருக்கேன்னு சொல்லுவா. இனிமே நீ அக்கான்னு கூப்பிடக்கூடாது, மிஸ்ஸஸ் அம்மானு தான் கூப்பிடணும்னு சொல்லுவாங்க. இவர்கள் இப்பதான் உள்ள வருவாங்க. அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சான்னு கேட்பாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் தெரியல, குழந்தைங்க அவங்க கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவா. சினிப்பு அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா சின்னடால கூட உன்னை காப்பாற்ற முடியாது, அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பான். அடுத்து உன்னை யாருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு எனக்கு சுத்தமாவே தெரியலன்னு சொல்லுவாங்க. ஆண்டி நீங்க எதை நினைச்சும் பயப்படாதீங்க, அம்மாவும் நீங்களும் என்னை பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் என்னோட மூளையை பயன்படுத்திட்டு இருக்கேன், நீங்க என்ன நம்புங்கன்னு சொல்லுவா. பைசா கண்டிப்பா நல்லது பண்ண மாட்டா, அவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லுவாங்க. இஃப்தார்ல எல்லாரும் இருப்பாங்க, சுனிடும் இருப்பான். நான் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் அவங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது. கூடிய சீக்கிரம் நான் இங்கிருந்து போயிட்டு கண்டிப்பா படிப்பேன்னு சொல்லுவா. உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் ப்ரே பண்றேன்னு சொல்லிட்டு இவளை கூட்டிட்டு போயிட்டாங்க. 11th ஹேண்டி வர சொல்லிருப்பாரு. அண்ணா நீ எதுக்காக என்ன கூப்பிட்ட சொல்லு, எந்த மலையில உள்ள நிறைய செத்து போச்சு, ஒருவேளை சிச்சினை பத்தி பேசத்தாக கூப்பிட்டு இருந்தேன்னா அதை பத்தி பேசாதான்னு சொல்லுவா. இவர் பாட்டுக்கு எதுவும் பேசாம ட்ரிங்க் ஊத்திட்டு இருப்பாரு. என்ன காலையிலேயே ஆரம்பிக்க போறியான்னு கேப்பா. நான் ட்ரிங்க் பண்ண மாட்டோம் உனக்கு தானே சொல்லுவாரு. எதுக்காக நீ என்ன கூப்பிட்டேன்னு கேப்பா. எந்த மலையில உள்ள நரி செத்து போச்சுன்னு கேட்டில, நம்மளோட பழைய நரி தான் சாக போகுதுன்னு சொல்லுவாரு. நீ என்ன சொல்ற, அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சான்னு கேப்பா. அப்பா இத்தனை ஷோக்கு அப்ளை பண்ணிருக்காரு, சூசைட் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாருன்னு சொல்லுவாரு. ஹேண்டியால இதெல்லாம் தங்கிக்கவே முடியாது, அட ஆரம்பிச்சிருவா. தாத்தா ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. சிச்சின் உள்ள வருவான். அங்கிள் நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லுவான். நீ சர்ப்ரைஸ் ஆகிட்டியா, சிவஸ்கி தான் எனக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லுவாரு. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவான். அவன் நான் ஹாப்பியா இருக்கேன், சாக போறேன்ல அதனாலதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என்னாச்சுப்பா ஏன் நீ சோகமா இருக்க, என்ன எப்போதும் நீ மட்டும் தான் செக் பண்ணுமா, நான் பண்ணக்கூடாதுன்னு கேட்பாரு.
சொல்லுங்க எதுக்காக எனக்கு கால் பண்ணி வர சொன்னீங்கன்னு கேட்பேன். நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், நான் சொல்றது நீ கேட்பேன்னு நினைச்சேன், அதனாலதான் உனக்கு கால் பண்ணணும்னு சொல்லுவாரு. மத்தவங்களோட பிரச்சனை எல்லாம் குறுக்க வரதுல எனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லைன்னு நான் எப்பவுமே நினைப்பேன். ஆனா இந்த விஷயத்துல லெவன் கண்டிப்பா அவனோட மனசை மாத்திக்க மாட்டான்னு எனக்கு தோணுது. அவனும் உங்களை மாதிரியே பிடிவாதக்காரன்னு சொல்லுவான். நான் உயிரோட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்க போறேன், அதுக்கு நான் சாகிறதே போயிட்டாருன்னு சொல்லுவாரு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன், ஆனா நான் ஜட்ஜ் பண்ணல, இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சாகணும்னு உங்களால எப்படி முடிவு பண்ண முடியுது, இந்த உலகம் வேணான்னு உங்களால எப்படி நினைக்க முடியுதுன்னு கேட்பேன். வயிறு ஃபுல்லானதுக்கு அப்புறம் தான் டேபிள்ல உட்காரக்கூடாதுன்னு உனக்கு தோணுமா என்ன? மேபி என்னால டேபிள்ல உட்காந்து சாப்பிட முடியல, அதனால கூட நான் போகணும்னு நினைக்கிறதான வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட நீ இது மாதிரி கேட்டது கிடையாதான்னு கேட்பாரு. எனக்கு தெரியாது, ஃபியூச்சர்ல என்ன வேணாலும் நடக்கிறதான வாய்ப்பு இருக்கு, ஆனா இப்போதைக்கு எனக்கு இன்னும் பசி இருக்குன்னு சொல்லுவேன். நான் தேடிட்டு இருந்தவனே நீ தாண்டா காரை எடுத்துட்டு வந்து எனக்கு பாரு எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லுவேன். உனக்கு கார் ஓட்ட தெரியுமான்னு கேட்பாரு. என்ன பத்தி என்ன வார்த்தை கேட்டீங்கன்னு பார்த்துட்டு இருப்போம். ஓகே என்ன கார்ல கூட்டிட்டு போன்னு சொல்லுவாரு. சரி வாங்க போகலான்னு கூட்டிட்டு போவோம். அவரோட வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. நதிர் வந்துருவான். இவருக்கு நதிரை பார்க்கும்போது கோவம் தான் வரும். அச்சோ வந்துட்டாலான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. அவங்களை எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்கேன், நீங்க எங்க போனீங்கன்னு கேட்பா. எனக்கு வேலை இருக்குன்னு நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, எதுக்காக நீ வந்த, நம்ம தான் ஏற்கனவே பேசிட்டோம்லன்னு கேட்பாரு. இது ரொம்ப முக்கியமானது, வேலை செய்யறதை நிறுத்திட்டு நான் சொல்றத கேளுங்க. எனக்கு நான் உங்களோட ஒய்ஃபை மீட் பண்ணான்னு சொல்லுவா. இவருக்கு பயங்கரமா கோவம் வர ஆரம்பிச்சிடும். அவனை கொன்னுடுவான். என்ன நீ உன்னோட ஹஸ்பண்ட்னு நினைச்சிட்டு இருக்காத, அவனை கொன்னு புதைச்சிருவான், அப்புறம் உன்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க என்னெல்லாம் பண்ணேன்னு நான் அவங்க கிட்ட சொல்லலான்னு நினைச்சேன், ஆனா அவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உன்னை பார்க்கும்போது தான் எனக்கு இப்ப பாவமா இருக்கு. உன்னோட ஒய்ஃப் ஒருத்தரோட ஃப்ரெண்டா இருக்கா, லெவன் டெல்கனின்றது யாரு? உன்னோட ஒய்ஃபோட போன்ல அவரோட பேரு எப்படி வந்துச்சுன்னு கேட்பான். நீ பேசுறதெல்லாம் சரியில்லை, நீ சொல்றதெல்லாம் எந்த ஒரு அர்த்தமும் இல்ல, ஹானஸ்டா இருக்கிற ஒருத்தவங்க மேல நீ பழி போட்டுக்கிட்டு இருக்க, இது ரொம்ப பெரிய பாவம்னு சொல்லுவாரு. நானும் பழி போடலன்னு சொல்லுவான். நீ இதுக்கு மேல எதுவும் பேசாத, நான் விட்டு போயிட்டேன்றதால தானே நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, நீ சொல்றதெல்லாம் கேட்டு அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு எதிர்பார்க்கறியான்னு கேட்பாரு. அவங்களோட நல்லதுக்காக தான் சொல்றேன், நீங்களே போயிட்டு பாருங்க, உங்க வீட்டுல உள்ள க்ளோசெட்ல தான் அந்த போன் இருக்கு, யாரு போய் சொல்றாங்கன்னு அப்புறம் உங்களுக்கு தெரியும்னு சொல்லுவா. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா நான் போயிட்டு பார்க்க மாட்டேன், அல்லதான் உனக்கு சரியான பாதையை காட்டணும்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிடுவாரு. எஸ்ரா கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேசுவாங்க. டாக்டர் லெவன்ட் இன்னும் வரல, நான் அவருக்காக வெயிட் பண்ணுமான்னு கேட்பாங்க. எதுக்காக கேட்கிறீங்க? இன்னைக்கு அவருக்கு எந்த ஒரு பேஷண்டும் இல்லைன்னு சொல்லுவா. ஒரு சர்டிபிகேட் விஷயமா அவரோட அப்பா வரப்போறாருன்னு சொல்லுவாங்க. அங்கிள் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, ஒருவேளை அவர் வர மாதிரி இருந்தா எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு சொல்லுவா. நீ வேணா பாருன்னு சொல்லிட்டு சர்டிபிகேட்டை காட்டுவாங்க. எஸ்ராவெல்லாம் நம்பவே முடியாது, பார்த்த உடனே ஷக் ஆயிடுவான். சச்சின் காரை ஃபாஸ்டா ஓட்டிட்டு போய்கிட்டு இருப்பான். இன்னும் ஃபாஸ்டா போன்னு சொல்லுவாரு. உங்களுக்கு தான் அகில, நீங்க நல்லா இருக்கீங்க தானே, இது நிஷா பண்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்க தானே கேட்பேன். ஸ்கூல் டேஸ்க்கே திரும்ப போன மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்றாரு. இப்ப நான் உங்களை எங்க கூட்டிட்டு போகணும் மேடம்? சிவஸ்கி எங்க இருப்பாங்கன்னு கேட்பேன். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ, அவங்க அவங்களோட கண்ணை செக் பண்ணணும்னு சொன்னாங்க, அவங்க நாட்டுல எக்ஸ்பென்சிவா இருக்குமா, அதனால தான் நம்மளோட நாட்டுல செக் பண்ணணும்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாரு. அவங்க ரிச்சானவங்க தானே, இதுக்காக இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு கேட்பேன். அவங்க கிட்ட பணம் இருக்கு, ஆனா அவங்க முட்டாள் கிடையாதுன்னு சொல்றாரு. லெவன்ட்டோட கால் வரும், பார்த்துட்டு இவர்கிட்ட பேசுவோம். இப்ப நம்ம லெவன்ட்டோட ஹாஸ்பிட்டலுக்கு தானே போறோம்னு கேட்பான். ஆமான்னு சொல்றாரு. என்னதான் நதிர்கிட்ட செக் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாலும் உடனே வீட்டுக்கு வந்து தேடி பார்ப்பாரு. இருந்தா ஏற்கனவே போனை வேற இடத்துல வச்சுட்டாங்க இல்லையா, அதனால போன் இங்க இருக்காது. அடுத்த கிச்சன்ல போயிட்டு தேடுறதாக போவாரு. இதோட இந்த சீன் கட் ஆயிடும். அம்மா ஏன் நீங்க என்ன நினைச்சு கவலைப்படுறீங்கன்னு கேட்பா. இந்த ஜூஸ் குடிச்சினா உனக்கு ரிஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும், அதனாலதான் நான் உனக்காக செஞ்சு கொடுக்க போறேன்னு சொல்லுவாங்க. அம்மா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நானே இதை செஞ்சுக்கிறேன்னு சொல்லுவா. உன்னோட வேலை பாருடா, ஈவினிங் உனக்கு நிறைய வேலை இருக்குல்லன்னு கேட்பாங்க. இன்னைக்கு இஃப்தார் ஏழைகளுக்குன்னு சொன்னாங்க, இது மாதிரி ட்ரெடிஷன் நம்ம கிட்ட இல்லதானேன்னு கேட்பா. ஆமாண்டா இதெல்லாம் புதுசா இருக்கு, இங்க உள்ள எல்லாரும் அவங்கள மாஸ்டர்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க போலன்னு சொல்லுவாங்க. அம்மா இது எல்லாத்தையும் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுக்காங்க தானேன்னு கேட்பா. செல்லம் நீ அதை பத்தில யோசிச்சுட்டு இருக்காதா, உன்னோட விதி கண்டிப்பா வேற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க உள்ள பொண்ணுங்களோட விதிலாம் எப்படி இருக்கும்னு கேட்பா. இது எல்லாத்தையுமே அவங்களோட பேரண்ட்ஸ் மட்டும் தான் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. என்னோட அப்பாவால சென்னையும் சாடியும் எப்படி எதிர்க்க முடியலையோ அதே மாதிரி அவங்களாலையும் எதிர்க்க முடியாதான்னு கேட்பான். எங்க பாருடா ஆரம்பிக்காதா, உன்னோட அப்பாவுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா அவர் இங்க வந்திருக்கவே மாட்டாரு, அவரை பொறுத்த வரைக்கும் பணம் தான் முக்கியம், மத்தபடி வேற எதையும் கண்டுக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அம்மா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு பேச வருவா, பேசவே விட மாட்டாங்க. ப்ராப்பர்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனுஷங்களுக்கு மொத்தமா 2 முகம் இருக்கும், ஒன்னு மனிதனையும் இன்னொன்னு அவனோட ஈகோ. மனிதனையும் மட்டும் இல்லைன்னா அவனோட கண்ணுக்கு நீ மனுஷனா கூட தெரிய மாட்டான் ஆனான்னு சொல்ல வருவாங்க. என்னாச்சுமா ஏன் நீங்க நிறுத்திட்டீங்க? ஆனா என்னன்னு கேட்பான். என்னோட ஹஸ்பண்டை விட லெவன்ட்டும் சுயவியும் ரிலிஜியனை ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு தோணுது, அவங்க 2 பேரும் இது வரைக்கும் எந்த ஒரு பாவமும் பண்ணதில்லை, இதுல இருந்து தெரியுது அவங்க உனக்காக பண்ணதை வேற யாராவது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா என்ன, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன், இது மாதிரி நீ எந்த ஒரு கேமும் விளையாண்டுட்டு இருக்காத, அவங்க அடுத்து என்ன பிரச்சனை கிரியேட் பண்ணுவாங்கன்னு நமக்கு சுத்தமா தெரியாது, அல்லாவுக்காக நான் இது எல்லாத்தையும் பொறுத்து போறேன்னு நீ பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்ப, ப்ராப்பர்ட்டின்னு மாதிரி உன்னையும் அவங்க கடலை தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே இதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye. Thanks for watching.